அழகான பெண்மணி, அரபு நாட்டிலே தான் கொண்டு சேர்க்கப்பட்டது. அங்க போனதுக்கு பிறகுதான் அவர் சொன்னாரு, கூட்டி வந்த நோக்கம் வேலை இந்த வேலைதான், விபச்சார வேலைதான், நல்ல கை நிறைய பணம் கிடைக்கும், தாராளமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் என்று சொன்னார். அல்லாஹுடைய ஹிதாயத் அல்லாஹ் நாடி நாட்டில் கிடைக்கும். அல்லாஹுடைய முஹப்பத் அன்பு யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு இல்லையா ஹிதாயத்து கிடைக்கும். இந்த பெண்மணிக்கு அந்த வாசலை திறந்து கொடுத்தார். அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் இந்த தொழிலுக்கு வரல, அதனால என்னை விட்டுடுங்க. இருந்தாலும் தலைவரி விட்ட பாடில்ல, விவாதம் வந்துருச்சு. பாஸ்போர்ட்டை பறிச்சுக்கிட்டு அந்த பெண்மணி ஓடிட்டான். தெரியாத உயிர், எந்த இடம் மூல முழுக்க தெரியாது, நாடே தெரியாது, வேற்று ஊர்ல இருந்து வந்திருக்கிறான், என்ன செய்யற? அவன் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஓடி வருகிறான். அல்லாஹுடைய ஏற்பாடு, அங்கே ஒரு பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு வாலிபர் தன்னுடைய சகோதரிகளோட தெருவிலே வந்து கொண்டிருக்கிறார். அப்படியே போய் அந்த ரஷ்யா பெண்மணி அவர்களுக்கு மண்டியிட்டு தன்னுடைய அந்த இயலாமையை, தனக்கு நடந்த அந்த கதியை அழுது கொண்டு சொல்லுகிறான். அந்த வாலிபர் பார்த்தார், பாவம் என்று சொல்லி தன்னுடைய சகோதரி மாதிரி வீட்டுக்கு கூட்டி போய் அவருக்கு கொஞ்சம் நல்ல நிறைய கவனிச்சாங்க. ஒரு சகோதரி மாதிரி கவனிச்சு வந்தாங்க. இருந்தாலும் அவருடைய உள்ளூர அந்த வாலிபர் என்ன செய்யறது, இஸ்லாத்தை பத்தி சொல்லி எப்படியா இஸ்லாத்தில் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இஸ்லாத்துடைய முறைகளை கொஞ்சம் போட்டு பார்த்தாரு. அந்த பொண் பார்த்தா இஸ்லாத்துக்கு முழுக்க முழுக்க பரம எதிரியான குடும்பம். இஸ்லாம் என்றாலே பெரிய நஞ்சுள்ள ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் பிறந்து வந்தா அந்த பொம்பளை. இருந்தாலும் ஒன்னும் பேசல, பலவ போல கவனிப்படைச்சு அங்க உள்ள சில நூலகங்கள் லைப்ரரி கூட்டிட்டு போய் சில புத்தகங்களையும் வாங்கி கொடுத்து இப்ப இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நிலைமைக்கு வந்துடாச்சு. இன்னும் சில காலங்களுக்கு பின்னாலே என்ன செஞ்சு ஃபர்தாவுடைய அமைப்பையும் அந்த பெண்ணுக்கு ஆக்கி கொடுத்தாச்சு. இந்த நிலைமையில அந்த ரஷ்யா பெண்ணுடைய பாஸ்போர்ட் திருத்த வேண்டிய புதுப்பிக்க வேண்டிய நிலைமாச்சு. தனக்கு ஊக்கத்தான போகணும், எப்படி போறார்? அரைக்குறை ஆடையோடு வந்த அந்த பெண்மணி முழு ஃபர்தாவோட இஸ்லாமிய பெண்ணாக ரஷ்ய நாட்டுக்கு போறார். அங்க போய் அதிகாரத்தில் போயிட்டு பாஸ்போர்ட்டை நீட்டினா அவங்க சொல்றாங்க, முந்தின போட்டோ வேணும், இந்த உடுப்புலாம் சரி வராது அப்படின்னு சொல்லி விரட்டிய விட்டாச்சு. எத்தனையோ தடவை எப்படியெல்லாம் மண்டாடி பார்த்தாங்க, நடக்கிற மாதிரி இல்லை. ஒரு நாள் 2 நாள் 3 நாளா போச்சு. இருந்தாலும் ஈமானுடைய தைரியம் கொண்ட இந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, கணவனாரை பயப்படாதீங்க, அல்லாஹ்வுக்கு மத்தியிலே என்னுடைய உடலை நான் காட்டவே மாட்டேன், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், கடைசி வரைக்கும் பாதுகாப்பான். அது அங்க சொல்லிட்டாங்களா, நீங்க இங்க சரி வராது, தலைநகர் மாஸ்கோவுக்கு போய் அங்கதான் பாஸ்போர்ட் எடுக்கணும் சரி என்று சொல்லி அங்க போனா அது அதை விட கெடுபிடி கூட அங்க. இருந்தாலும் பரவாயில்லை, அங்கேயும் ஒரு 4-3 நாள் போயிருச்சு. கடைசியா ஒவ்வொரு நாளும் இரவு தஹஜ்ஜத் நேரத்தில் துஆ செய்வாங்க. அன்று இரவு 3வது நாள் கணவன் படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்பல ஒழுங்குங்க, இது தூங்குற நேரம் இல்ல, நாமெல்லாம் நம்மளை படைத்த ரப்பிடத்திலே கையேந்து கண்ணீர் விடக்கூடிய நேரம், அதனால நம்ம எல்லாம் கேட்போம், அவனை தவிர வேற யாரும் உதவி செய்யப்போ அப்படின்னு சொல்லி கையேந்தி அழுது துஆ செஞ்சாங்க. மறுநாள் காலையில பாஸ்போர்ட் கந்தோருக்கு போகணும். மாப்பிள்ளை கொஞ்சம் சந்தேகம் தான், என்னங்க செய்யற, போட்டோ இப்படி கேட்கிறானே, நீங்களும் பருதாவை கலைச்சாம காட்ட மாட்டேன்னு சொல்றீங்களே, என்ன நடப்பு அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் உதவி செய்வான், வாங்க போ அப்படி என்று சொல்லி அந்த ஆபீஸுக்கு போய் உள்ளுக்கு போய் போகின்ற பொழுது அங்கே பணியாற்றுகின்ற ஒருவர் ஓடோடி வருகிறாரு. இன்ன பெயருள்ள பெண் நீங்களா அப்படின்னு. ஆமா நான் தான், உங்க பாஸ்போர்ட் நேர காலத்துல ரெடி ஆயிடுச்சு, நீங்க ஏன் எடுக்க வரல அப்படின்னு சொல்லி கையில கொடுத்தாச்சு. அப்படியா, சரி என்று சொல்லி எடுத்துட்டு வந்தாச்சு. ஏதோ ஊருக்கு வந்துட்டோம் இல்லையா, நம்ம தாய் வீட்டையும் பார்த்துக்கிட்டு வருவோமே அப்படி என்று சொல்லி அங்க போனா இந்த பெண்ணுடைய பர்தாவுடைய அமைப்பு இஸ்லாமிய அமைப்பை கண்ட உடனே அந்த சகோதரர் கொதித்தார்கள், கசையடி அடித்தார்கள். கிட்டத்தட்ட 3 சங்கிலியால கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் இப்படித்தான் இருக்கு. கிழிந்த ஆடை, உடம்பெல்லாம் காயம். அல்லாஹுடைய உதவி, கள்ளத்தனமா போயிட்டு இவரு போயிட்டு எப்படியோ ஒரு வகையில போயிட்டு மனைவியை பார்த்தா பார்க்க முடியல. அந்த மனைவி பூர்ண, அந்த ரஷ்ய நாட்டு பெண் பூர்ண ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, கணவனாரே பயப்படாதீங்க, இது எனக்கு மட்டுமல்ல இஸ்லாத்தை அழகான முறையில் சொல்லித் தந்தாங்க நபி அவர்கள், அந்த நபி அவர்களுக்கும் அவருடைய சஹாபாக்களுக்கு கூட இது நடந்திருக்குது, அதனால எங்களுக்கு நடந்ததை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, என்னுடைய விடயத்திலும் என்னுடைய குடும்ப விடயத்திலும் நீங்க தலைப்பட வராதீங்க, நான் அதை பார்த்துக் கொள்றேன். மூணாவதாக, நம்ம கேட்க வேண்டிய அல்லாஹ் கேட்க வேண்டிய நேரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தை அதுக்கு பயன்படுத்துங்க. என்ன தஹஜ்ஜுல ஒழுங்கு கேளுங்க, அல்லாஹ் எப்படி சரி வெற்றியை தருவார் அப்படின்னு. சோர்ந்த முகத்தோடு கணவனார் வருகிறார். ஒரு நாள் 2 நாள் போயிட்டு 3ஆம் நாள் பார்த்தா நடுநிசி நேரம் யாரோ கதவை தட்டுறாங்க. யாரப்பா கதவை தட்டுன்னு கேட்டா, நான் தான் வந்திருக்கிறேன். கதவை திறந்து பார்த்தா மனைவியார்
கிழிந்த ஆடையோட காயமுற்ற உடலோட முன்னால நிக்கிறான். எப்படி தப்பி வந்தீங்க, என்ன செய்யற, அல்லாஹ்வை நம்பினம் இல்லையா, கைவிட மாட்டான். என்னுடைய சகோதரிக்கு நான் இஸ்லாத்தை சொன்னேன், என் மீது இரக்கம் கொண்டால். என்னுடைய சகோதரர்கள் மதுபானத்தை நிரம்ப அறிந்து மயக்கமான நிலைமையில எழும்ப முடியாமல் இருந்தார்கள். என்னுடைய சகோதரி துறப்படுத்திக்கிட்டு வந்து அந்த சங்கில் உள்ள பூட்டை எல்லாம் திறந்து என்னை அனுப்பிட்டால். அல்லாஹ்வுடைய கிருபை நாங்கள் தப்பி வந்துட்டோம் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஹராத்துக்காக வேண்டி ஆசைப்படுறோம், ஹராத்தை சம்பாதிக்கிறதுக்காக மற்றவர்களுடைய அதாவது பொருளாதாரத்தை நம்முடைய பொருளை எடுக்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ அநியாயங்களை செய்கிறோம். குடும்பமாக இருந்தாலும் சரிதான், வியாபாரமா இருந்தாலும் சரிதான், முழு தொகையை கடையிலிருந்து வாங்குறோம். ஆனா அதுக்குரிய உரிமை நம்ம கையில வச்சுக்கிட்டு நாம காப்பாற்றுறோம். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ளதா என்பதை இந்த நல்ல நேரத்தில் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அருமையான உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் முஅத்தஸிம் பில்லாஹ் அந்த காலத்து ஹலீஃபா எல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பெருந்தகைக்கு ஒரு தொகை பணத்தை கொடுக்கறாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு பணத்தை அப்படியே வெங்கியன்னு சொல்லி பண மூட்டையை அப்படியே 2 கையாலே நசுக்கிறார்கள். அதுல இருந்து ரத்தம் பீரிட்டுக் கொண்டே செல்கிறது. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா பண மூட்டையை நசுக்க கூட ரத்தம் வருவது அப்படின்னு சொல்லி என்று சொன்னார்கள். இந்த பணத்தை எனக்கு நீங்க சந்தோஷமா தாரீங்க, சதக்காவா தாரீங்க. இது என்ன தெரியுமா, அத்துணையும் மக்களை உருக்கி அநியாயமாக எடுத்த பணம், மக்களுடைய ரத்தம். அந்த ரத்தத்தை தான் எனக்கு தருகிறீர்கள், அல்லாஹ் பாதுகாக்க, நீங்களே கொண்டு போறீங்க. மேலானவர்களே, நம்முடைய நிலைமைக்கு வெளிப்பார்வைக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இந்த நிலைமையை அல்லாஹ் தஆலா இறுதி நேரத்தில் ஒரு கஷ்டமான நிலைமைக்கு ஆக்கக்கூடாது என்பதிலே இந்த நல்ல நேரத்தில் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் இன்னைக்கு சில நேரங்களில் பாருங்க, தியாகம் என்று சொன்னா தனிநபருக்கும் இருக்கு, பொறுப்புதாரிக்கும் இருக்கு. சில இடங்கள்ல சில இயக்கங்களுக்கு, சில பொது ஸ்தாபனங்களுக்கு பொறுப்புதாரியா இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறது சொன்னால், இன்னைக்கு சில இடங்களை பார்த்தா பள்ளியுடைய நிலங்கள், கடைகள், காணிகள் சொந்த ஊடுமாய் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு கூலி கேட்டா கூட சொல்லுவாங்க, என்ன நாங்க அந்த 50 வருஷத்துக்கு முன்னால 100 ரூபாய் தான் கொடுத்த, இப்பயே நாங்க 100 ரூபாய் தான் தருவோம், இல்லைன்னு சொன்னா கடையை தர மாட்டோம். இதெல்லாம் வாயில சொல்லிடுறாங்க. ஆனால் அல்லாஹ்விடத்தில் போயிட்டு சொல்லணுமா இல்லையா? குர்ஆன் என்ன சொல்லுது, நீங்க எல்லாம் சக்கராத்து நிலைமையில உங்க பார்வை எல்லாம் மேலையும் கை காலெல்லாம் சோர்ந்து போற சமயத்துல உங்களை நாங்க பிடிச்சுக்கிடுவோம். அந்த நேரத்தில் நீங்க சொல்ற வார்த்தையை நினைச்சு பார்த்தாலும் உங்களால செய்ய முடியாது என்ற கருத்தை புனிதமான குர்ஆன் தெளிவான முறையில சொல்லுகிறது. இன்றைக்கு சில பொது வேலைகளை செய்யக்கூடிய சிலர்கள் தியாகத்தோடு செய்யறாங்க, உண்மையாகவே தியாகத்தோடு செய்யறாங்க. சிலர்களோ தியாகம் என்ற அடிப்படையில சுரண்டல் வேலையும் செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் யாருக்கு ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய விடயங்களை தியாகம் என்ற அடிப்படையில தியாகம் செய்யறோம், மக்களுக்கு அவனை பாடுபடுறோம். ஆனா அத்தனையுமே நம்ம வகுத்துல தான் வந்து கொள்ளுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுகிறது, மதீனாவுடைய ஒரு ஒதுக்கு புறத்துல ஒரு வயதான மாது கிழவி, 2 கண்ணும் தெரியாத ஒரு பெண்மணி ரொம்ப கஷ்டப்படுறதா கேள்விப்படுறாங்க. ஜனாதிபதியான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விரும்பி இருந்தா யாரையும் முடிச்சு அனுப்பலாம், போய் நீ அதை பாரப்படின்னு சொல்லி அவங்களே போய் எரி செஞ்ச நடுநிசி நேரம் போய் அந்த பெண்ணுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க. பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டுச்சு, அவங்க போய் அந்த பெண்ணுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி போனா அங்க எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெண்ணிடத்துல கேட்கிறாங்க, தாயாரே உங்களோட எல்லா வேலையும் நடந்து பெற்றிருக்கிற, யாரு செஞ்ச? யாரோ ஒரு வருகிறாரு, எனக்கு தேவைகளை செய்யறாரு, என் சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு போறாரு, எனக்குரிய அத்தனை வேலைகளை செஞ்சுக்கிட்டு போறாரு அப்படின்னு. மறுநாள் நடுநிசி நேரம் பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அழகான வேலையை செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நோக்கம் போச்சு, மறுநாள் காலையில நாம தான் முதலாவது வந்து இந்த வேலை செய்யணும். மறுநாள் கொஞ்சம் சற்று முன்னதாக போகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், என்ன ஆச்சரியம், அங்கு வருகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார். நடுநிசி நேரம் அவர்களை கட்டி பிடித்து கண்ணீர் தழும்ப சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்களா இந்த வேலையை செய்யறீங்க? சொன்னாங்க, நான் செய்யாம வேற யாரு செய்ய? என் பொறுப்புல உள்ளது இல்லையா, அது வேற யாரையும் கூட செய்யணுமா? அதுக்கு தான் தியாகம் செய்யணும். அதுக்கு அல்லாஹ் தியாகத்துக்கு ரஹ்மத் வச்சிருக்கான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுப்லனா, எங்களுக்காக அவளை தியாகம் செய்யுங்க, ஜிஹாது செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் நேரான சிறப்பான வழியை தருவான் என்று குர்ஆன் சொல்லுது இல்லையா? அந்த வேலையை நான் தானே செய்யணும், வேற யாரை செய்யட்டும் என்று சொல்லி இருப்பாங்க என்று சொன்னால், மேலானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய கடையிலே வேலை செய்யக்கூடிய பணியாட்களாக இருந்தாலும் சரிதான், பணியாட்கள் தியாகம்
ஏற்பாடு செஞ்சு என்ன செய்யறாங்க, நிறைய நம்மளுக்கு உழைச்சி தராங்க. ஆனா அவங்களுடைய விடயத்துல கவனிக்கிற விஷயத்துல அத்தனையோ பேர் அசட்டை காட்டுகிறார்கள். குடும்ப விஷயமா இருந்தாலும் சரிதான், தனி வேலையா இருந்தாலும் சரிதான். இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் விசாரணைக்குள்ள விடயம் என்பதிலே அது மாத்திரமல்ல, இத்தகுல் அநியாயத்தை பயந்துக்கிடுங்க. பல வருட காலங்கள் சென்றாலும் அந்த அநியாயத்துடைய கூலி உங்களுக்கு கிடைத்தே இருக்கும் என்ற கருத்தை ரப்புல் இஸ்ஸத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஒவ்வொருவர்களும் தனிநபராக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, நாம எந்தெந்த நிலைமையில இருந்தாலும் வணக்க வழிபாடு, குடும்ப விவகாரம், பொது விடயம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய நம்முடைய அனைத்து செயல்களையும் தியாகத்தோடு மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இரக்கமுள்ள யா அல்லாஹ், மேலான ஒரு நல்லதொரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அஷ்ஹுருல் ஹுரும், சங்கையான மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த மாதத்திலே, இந்த அரபாவுடைய தினத்திலே எந்தெந்த மக்களுக்கெல்லாம் நரகத்தை விட்டு நீ உரிமை விடுவாய் அல்லாஹ், அந்த நல்ல மக்கள் எங்களையும் எங்களுடைய மாதா பிதாக்களையும் ஆக்கி வைத்து விடுவாயாக. மேலான இந்த மாதத்துடைய பரக்கத்தில் எங்களுடைய கஷ்ட துன்பங்களை நிவர்த்தியாக்கி வைப்பாயாக. எங்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யஹூதி நசாராக்களுடைய தீங்களை எங்களை பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய மேலான தாய்களுக்கு பிழை பொறுத்து கிருபை செய்வாயாக. எங்களை விட்டு பிரிந்து சென்று கபரை அடைந்து எங்களுடைய துஆக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த மேலான மாதத்துடைய பரக்கத்தின் அவருடைய கபர்களை வெளிச்சம் விசாலம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய இறுதி நேரத்தையும் களிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. எங்களுக்கெல்லாம் நீ ரஹ்மத்தாக தந்தாய மேலான குழந்தை பாக்கியம், அந்த பாக்கியத்தை உனக்கும் நபிக்கும் பொருத்தம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. பித்னாக்களை விட்டு பாதுகாத்து விடுவாயா. எங்களுடைய மௌத்துக்கு பின்னாலும் மௌத்துக்கு முன்னாலும் எங்களுக்கு அவனை கையேந்து துஆ செய்யக்கூடிய நல்லவர்களாக ஆக்கி வைப்பாயாக. நாளை மர்ம நாளை ஒரு திலக்காவை காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்கள் அனைவருடைய துஆக்களையும் அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلقல் இன்சான மின் தீன் ثم جعل نسله من سلالة من ماء مهين ثم سواه ونفخ فيه من روحه تبارك الله أحسن الخالقين. أحمده سبحانه وتعالى هو الرزاق ذو القوة المتين، وأشكره شكرا جزيلا في كل وقت بهين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أشهد أن محمدا عبده ورسوله صادق الوعد الأمين. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين متلازمين إلى يوم الدين، وسلم تسليما كثيرا. أيها الناس، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل وأطيعوه، فإن التقوى حبل الله المتين وصية رب العالمين. وعليكم بإلزام أركان الإسلام، ولا تضيع أماركم باكتساب اللازم، وأن بقية أمركم لا قيمة له بين الأنام، وأن وشرب الأشياء غير الأثمان، ولا زمان شر وطغيان، واحذر مما يستر به من الذنوب والإتيان وكثرة الفساد وخطوات الشيطان. نبهنا الله وإياكم الغافلين، ونبر قلوبنا بالمعنى واليقين، وجعلنا في زمرة الصالحين والمتقين. والله تعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال فمن ذريتي قال لا ينال أحد الظالمين. نفعني الله وإياكم بهدى كتابه. وأقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم، وأستغفر عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين، واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الحمد لله الذي جعل يوم الجمعة سيد الأيام وحجة مبرورة لفقراء الأنام، وأشهد أن لا إله إلا الله الملك العلام، وأشهد أن سيدنا محمد صاحب التاج والمعراج والإكرام. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ما دار الفلك بالأنجام. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله.